வடிவேலாயுதத்தை பெற்று நாளைய தினம் மாலை 5:30 மணிக்கு ஆலயத்தினுடைய வாகன தரிப்பிடமாகிய வெளியிலே இருக்கக்கூடிய இடத்திலே சூரன் போர் நிகழ இருக்கிறது. அடியார்கள் நாளைய தினம் வாகனங்கள் எல்லாம் உள்ளே நிறுத்துவதற்கு அனுமதி இல்லை என்பதை ஆலயத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறார்கள். நீங்கள் சரியான இடத்திலே தயவு செய்து வாகனங்களை நிறுத்தி வாருங்கள். இப்பொழுது கூட அயலவர்களுக்கு இடையூறாக நிறுத்தி அவர்கள் இங்கே வந்து அதை நமக்கெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது ஆலயத்துக்கும் இடையூறாக இருக்கும் என்பதை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். நாங்கள் வசிக்கின்ற இடத்திலே ஒரு ஆலயம் இருக்கிறது என்றால் முதல்ல நாங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணி இருக்கிறோம், ஒரு பெரிய பேறு என்று நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவற்றை நீங்கள் கருத்திலே கொண்டு நாளை அருகிலிருந்து பொது வாகனத்திலே வருவதற்கு வசதி உள்ளவர்கள் அவ்வாறு வந்து கொள்ளுவது நன்று. அதே போல உங்களுடைய பாதணிகளையும் நீங்கள் அதை பார்த்து பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். அல்லது வெளியிலே சரியான இடங்களை தேர்வு செய்து நீங்கள் அயலவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையிலே வாகனங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் வாகனங்களை தூக்கி கொண்டு போய் ஃபைன் அடிச்சு அந்த இதுவும் வராத மாதிரி பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே 5:30 மணிக்கு சூரன் போர் ஆரம்பமாகும் என்பதையும் தெரியப்படுத்தி மறுநாள் காலை 4:30 மணிக்கு இங்கே ஆலயம் திறந்திருக்கும். 5 மணி முதலாக அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று பாரணை பூஜை இடம்பெற்று விரதகாரர்களுக்கு உரிய பாரணை நிவேதனம் அன்னதானம் முதலியவை எல்லாம் வழங்கப்படும் என்பதையும் தெரியப்படுத்துகிறோம். மாலை 5:30 மணிக்கு வழமை போல பூசை இடம்பெற்று 6 மணி முதலாக திருக்கல்யாண வைபவம் ஆரம்பமாகும் என்பதையும் இந்த சமயத்திலே அறிய தருகிறோம். அவ பார்வதி பதையே.